ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எல்லோ ரைஸ் குக்கிங் சேனல். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு சிம்பிளான லெமன் ரைஸ் தான் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். வானலியை அடுப்பில் வச்சுட்டு தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. லெமன் ரைஸ்க்கு ஆயில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருந்தால் நல்லாவே இருக்கும். எண்ணெய் காய்ச்சதும் தேவையான அளவு கடுகு உளுத்தம் பருப்பு, 1/4 ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க. சீரகம் பொரிஞ்சதும் 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, ஒரு 10 பூண்டு பல் சேர்த்துக்கோங்க. இது சேர்க்கறதுக்கு முன்னாடி அடுப்பை ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. இல்லைன்னா நம்ம போடுற இன்க்ரீடியன்ட் சீக்கிரமாகவே கரிஞ்சு போகும். அதனால் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு பொறுமையாக கிளறி விடுங்க. இப்போது 4 வரமிளகாய், 2 பச்சை மிளகாய், ஒரு கொத்து கருவேப்பிலை, இது எல்லாமே எண்ணெயிலே நல்லாவே பொரியட்டுங்க. லெமன் ரைஸ்க்கு ஹைலைட்டே அந்த கலர் தாங்க. அதனால் 1 ஸ்பூன் மஞ்சள் பொடியை சேர்த்து ஒரு கிண்டிக்கோங்க. இப்போது அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம பிழிஞ்சு எடுத்து வச்சுருக்கிற லெமன் ஜூஸை அது கூட சேர்த்து ஒரு கிண்டி விடுங்க. கிண்டிட்டு 1/4 ஸ்பூன் பெருங்காய பொடி, லெமன் ரைஸ்க்கு தேவையான உப்பையும் சேர்த்து ஒரு கிண்டிடுங்க. இப்போது நம்ம சூடாக வடித்து வச்சுருக்கிற சாதத்தையும் இந்த லெமனில் சேர்த்து பொறுமையாக கிளறி விடுங்க. அந்த ஜூஸ்லாம் சாதத்தில் நல்லா படுற அளவுக்கு ஒரு மிக்சிங் கொடுத்துருங்க. பொறுமையாக கிளறி விடுங்க. அவ்வளோதாங்க, நம்மளோட டேஸ்டான லெமன் ரைஸ் ரெடி. அப்புறம் என்னங்க, பசங்களுக்கு லஞ்ச் பாக்ஸில் கட்டி கொடுக்க வேண்டியதான். இதுக்கு சைட் டிஷ்ஷாக நான் உருளைக்கிழங்கு தாங்க செஞ்சுருக்கிறேன். ஃபைனல் டச்சாக இது கூட பிடிச்சவங்க வேர்க்கடலையை சேர்த்துக்கோங்க. அப்புறம் என்னங்க, சர்வ் பண்ண வேண்டியதுதான். நம்ம சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.